வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ராடக்ட் சூட்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதை நம்ம கிளையண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட அசோசியேட்டா பார்க்கலாம். ப்ராடக்ட் சூட்டபிலிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முடிவு அப்படிங்கிறது அவருடைய நோக்கத்திற்கு சரியான ஒன்றா, அவருடைய நோக்கத்தை அடையக்கூடிய வழிவகை செய்யக்கூடிய ஒன்றா அப்படிங்கிறது தான் இந்த ப்ராடக்ட் சூட்டபிலிட்டி அப்படிங்கிறது. இந்த ப்ராடக்ட்டுங்கிறது நாம் இங்கே மென்ஷன் பண்ணுறது ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட். அந்த ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்டில் ஈக்விட்டி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று, டெட்டோ அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று, கோல்டு அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று, ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒன்று. ஸோ ஈக்விட்டியின் மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எப்போ ரிஸ்க் அதிகமாக இருக்குதோ அதனால தான் ரிட்டர்ன் அதிகமாக இருக்குது. அதனால தான் பெருவாரியான இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்கணும்னு விரும்புறாங்க, வர்றாங்க. அப்ப இந்த ப்ராடக்ட் சூட்டபிலிட்டிய நான் ஒரு கிளையண்ட் மேனேஜரா கிளையண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது எதை நான் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 3 முக்கியமான விஷயங்கள். 1 நேரம், டைம். 2வது பார்த்தீங்கன்னா இடர்பாடு, எவ்வளோ எடுக்க ரெடியா இருக்கிறேன், ரிஸ்க். 3வது என்னுடைய சொந்த சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. டைம், ரிஸ்க் அண்ட் பர்சனல் சர்க்கம்ஸ்டான்சஸ். இது 3ம் சேர்ந்து தான் என்னுடைய முடிவை என்ன பண்ணுது, என்ன முடிவை எடுக்க வைக்குது. அப்ப இந்த முடிவை நான் எடுக்க வைக்கும்போது ஒரு கிளையண்டோட மேனேஜரா எனக்கு என்ன தெரியணும், என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, டைம். எஸ், நீங்க எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு நாட்கள் அந்த மார்க்கெட்ல இருக்குன்னு விரும்புறீங்கன்னு தெரியணும். ரிஸ்க்குங்கிறது தெரியணும். பர்சனல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ங்கிறது தெரியணும். எது மூலமா நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரிஸ்க் ப்ரொஃபைலிங் அப்படிங்கிறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னீங்கன்னா, அந்த கிளையண்டோடைய ஏஜ், கிளையண்டோட வருமானம், கிளையண்டோடைய ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ், அதுக்கப்புறமா கிளையண்டோடைய அப்ஜெக்டிவ், இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம், அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க போறோம். அதுதான் நம்ம என்ன மீன் பண்றோம்னு சொன்னீங்கன்னா ப்ராடக்ட் சூட்டபிலிட்டி அப்படிங்கிறது. அப்ப அந்த ப்ராடக்ட் சூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது என்ன மீன் ஆகுது அப்படின்னீங்கன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்குன்னா, ஒரு 3 கிரைட்டீரியா அவங்க என்ன நம்ம நம்ம தெரிஞ்சுக்கணும். இது 3ம் பேலன்ஸ்டா இருந்தா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். ஒன்னு லிக்விடிட்டி, இன்னொன்னு சேஃப்டி, 3வது ரிட்டர்ன். லிக்விடிட்டி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். என்னன்னா, எனக்கு ஏதோ ஒன்று அவசர தேவை எதிர்காலத்தில் தேவைப்படுதுன்னா, எந்த அளவுக்கு வேகமாக என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பணமா மாத்த முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு பேர் லிக்விடிட்டி. 2வது, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு பத்திரமாக இருக்கின்றது அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட்ல நடக்கின்ற பவுன்ஸ் பேக்ஸ் எல்லா அதிர்வுகளையும் தாங்கிக் கொண்டு என்னுடைய முதலீடோ அல்லது என்னுடைய வருமானமோ பாதிக்காத அளவுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட், எந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட், எந்த செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னீங்கன்னா சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம என்ன பண்றோம், நம்ம சொல்றோம். 3வது ரிட்டர்ன். இந்த ரிட்டர்ன் எந்த கண்டிஷன்லையும் குறையக்கூடாது. இந்த 3 நிகழ்வுகளையும், இந்த 3 விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், நாம ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம என்ன பண்றோம், நாம பேர் சொல்றோம். அப்ப இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டரா இருக்கும்போது நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னால நான் முதல்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறமா என்னுடைய நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த நோக்கத்தை அடிப்படையில என்னுடைய ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணி அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா, தட் இஸ் கால்ட் த ப்ராடக்ட் சூட்டபிலிட்டி. அது என்னுடைய ஃபைனான்சியல் நோக்கத்தை என்ன பண்ணும், மிகச்சரியாக பாதுகாக்கும். ஸோ நான் எதை கவனத்தில் வச்சுக்கணும், டைம், ரிஸ்க் அண்ட் பர்சனல் சர்க்கம்ஸ்டான்சஸ். நன்றி.